மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த 12ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்தார். அவங்களுக்கே நெறைய பிரச்சனை. என்ன சொல்றாங்க, "சார் 7:30 சனி ஆரம்பமாயிடுச்சு சார்" அப்படின்னு பாதி ஜோதிடம் அவங்களே சொல்லுவாங்க. ஆனா, உங்க ஜாதகத்துக்கு இது முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றான்னு பார்க்கணும். அநேகமா நெறைய பேருக்கு 2வது சுற்றா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம். ரிகக்னிஷனே இல்ல சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உத்தியோகத்தில உயர்வோ, ரெகக்னிஷனோ, மேலதிகாரிகள் தொல்லை இல்லாம எனக்கு கிடைக்குமா? அப்படின்னா கிடைக்கும். இது எல்லாத்த விட படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு. படிப்புல கவனம். மேல்நாடோ, வெளிநாட்டிலயோ போயி இவ்வளவு நாள் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இல்ல, படிக்கிறதுக்கு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்குமா? அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தொழில் பண்றாங்க இல்லைங்களா? எனக்கு வருமானமே இல்ல சார். எல்லாம் கடனாவே போயிட்டுருக்கு. அந்த கடனும் வசூலாக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் வசூல். மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு சுப பலனா நடக்கும். ரொம்ப நாளா ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம் அப்படின்னு திருமண வாழ்க்கை தட்டி போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை கெட்டி மேளம் கொட்டியே தீரும். குழந்தை பாக்கியம் இல்ல சார். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல சார் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம். இப்படி சுப பலனா சொல்லிட்டே போலாம். உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும். ஏன்னா, ஒரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அயன, சயன சுகம் கம்மியா இருக்கும். நெறைய நேரம் ஆஃபீஸ்ல வேலை செய்ய சொல்றாங்க. அப்படி நான் செய்யும்போது எனக்கு தூக்கம் இல்ல. நைட்டு படுக்கும்போதே 11 மணி. காலையில எழுந்து திருப்பி என்ன 7 மணிக்கெல்லாம் லேப்டாப்ப குடுத்துடுறாங்க சார் அப்படின்னா, அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். வயிறு, நரம்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அசிடிட்டி வயித்துல ஏதோ ஒரு புண்ணு, கண்டத சாப்பிடுறீங்க. பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் இந்த மாரி ஊர்ல கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏதாவது ஊர்ல போயிட்டு சைட்ல பிசினஸ் பண்ணட்டுமா? வேண்டாம். அது இப்ப வேண்டாம். எந்த தெய்வம் இவங்களுக்கான உகந்த தெய்வமா இருக்கும் சார்? முருகனை வழிபட்டால், துர்க்கைய வழிபட்டால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.